ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் ஹீரோயினும் ஒரு 6 ரூல்ஸ் வச்சு கான்ட்ராக்ட் போட்டு டேட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீஜின் ஹீரோவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. அந்த டைம் அங்கே யாருமே இல்லை, ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி நான் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் எங்கள் ஓனர் இப்போ முக்கியமான வேலையை வெளியெடுத்துக்கு போயிருக்காங்க, இனி நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கவனிக்கிற ஹீஜினும் கிளம்புவாங்க. ஆனால் எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே யாருமே இல்லை, வேணும்னா நான் போட்டு தரேன், நீங்கள் அதை குடிக்கிங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கப் காஃபி போட்டு கூடவே ஃபஸ்ட் டைம் ஏதோ கேக் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், அதுவும் செஞ்சு இங்கே ஹீஜினுக்கு கொடுக்காங்க. ஸோ அப்போ போல் ஹீஜின் பார்க்க ஹீரோயினோட நேம் டேக்கில் அவளோட பேரும் சாம்சங்னு மாற்றி ஹீஜின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு என்னோட பேரும் ஹீஜின் தான் சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறா. அதுக்கப்புறம் கேக்கையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமாம், இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் அதுக்குன்னு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எந்த ஓனரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஓனர் அப்படிலாம் கிடையாது, ரொம்பவே திமிர் பிடிச்சவன். ஆனால் இதே மாதிரி மேட்டர்லலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் ஹீஜினும் பார்த்துட்டு அவன் அப்படிப்பட்டவன் தான் எப்பவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோயின் அதே இடத்துல கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீஜின் இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரதப்போ உங்கள் ஓனராக பார்க்க உங்களோட கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோட போய் என்னோட பேரை ஹீஜினாக நான் மாற்றிருக்கேன், எனக்கு இந்த பேர் தான் வேணும்னு சொல்லும்போது இந்த பேரை வைக்க வேணாம், வேறு எந்த பேர்னாலும் வச்சுக்கோன்னு சொல்லிப்பாங்க. போதாதுக்கு ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான்னு வேற தெரிஞ்சிருக்கு. ஒரு வேளைக்கு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டாக டவுட் வந்துட்டு, ஸோ அப்படியே மறுநாள் ஆகுது. ஹீரோ வெளியே இடத்துக்கு போனவன் இப்போ வந்துட்டான், கையில் ஒரு கேக்கோட வந்திருப்பான். ஹீரோயின்ட்ட கொண்டு போய் கொடுக்கான். நான் போன இடத்துல இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே நீ சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது நீயும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட அந்த கேக்கை கொடுத்துட்டு ஹீரோ போக கரெக்டாக ஹீரோயின் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு, நேற்று ஹீஜின்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக வந்தா, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொன்னதும் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சு போச்சு அவள் தான் சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தானே உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோ என்னென்னா கோவத்தில் கத்துறாங்க. நம்மளோட கான்ட்ராக்டில் 4th ரூல்ஸ் என்னது சொல்லு அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோயினும் சொல்கிறாங்க, யாரோட பர்சனல் மேட்டர்லையும் 2 பேருமே இன்வால்வ் ஆகக்கூடாது. நான் இதாட்டி கேள்வி கேட்டு நீ எதுவும் சொல்லலைன்னா அதை நான் திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோ என்ற அதை பற்றி எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்தில் போக பின்னாடியே ஹீரோயினும் கோவத்தில் ஹீரோவை ஃபாலோ பண்ணிவிட்டு கேபின் வரைக்கும் போகிறாங்க. உன்னை தான் நிற்க சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்மளோட 5th ரூல்ஸ் என்னன்னு சொல்லி, எனக்கு நீ எப்பவும் மரியாதை தரணும். உனக்கு 27 வயசாகுது, உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதானே, எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ திட்டிட்டு தான் இருக்க, மரியாதை இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். இப்போ என்ன, நான் ஒரு டைம் தானே உன்ட்ட கேட்டேன், 2வது டைம் உன்ட்ட கேட்கலையே, அதுக்கே நீ என்னை இப்படி திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ ஹீஜின் பேரை கேட்டதுலேருந்து கோவமாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் பின்னாடி ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ கோவத்தில் கையை வச்சு ஒரு குத்துதாங்க போதாதுக்கு சுற்றி இருக்கிற பொருளை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க கோவத்தில். அதனாலேயே ஹீரோயின் இதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அப்படியே நைட் டைம் பார்த்தோன்னா ஹீஜின் வீட்டில் இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோவோட ஃபோனுக்கு கால் பண்ணுறா. ஸோ நம்பர் இன்னும் வச்சுருக்காங்க போல். அங்கே அதை கால் பண்ணதும் ஹீரோ போய் பார்க்காங்க, ஹீஜின் தான் கால் பண்ணுறான்னு தெரியுது. ஸோ ஹீரோ கோவத்தில் ஃபோன் காலை அட்டன் பண்ணலை. அப்படியே மறுநாள் விடியுது, ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கரெக்டாக ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. ஸோ அப்படியே லன்ச் டைம் போல் சாப்பிடணும்னு போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே ஹீரோயினும் டேட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹீரோயின்ட்ட சரியாக பேசுகிறது கிடையாது, கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் சாப்பிட போகிறப்போ எல்லா பொண்ணுங்களும் விலகி போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயின்ட்டு எப்பவும் நல்லா பேசுவாள். ஸோ அவள் பக்கத்தில் போய் ஹீரோயின் உட்காரவும் அவள் கோவமாக தான் இருக்கா, ஆனால் ஒன்றும் சொல்லலை. ஸோ ஹீரோயினும் சாரி கேட்காங்க, என்னை மன்னிச்சிடு, நான் உன்ட்ட டேட்டிங் பண்ண விஷயத்த உன்ட்ட சொல்லாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பொண்ணுக்கு வைக்கா. ஸோ அந்த பொண்ணும் அந்த சாப்பாடை சாப்பிட தான் செய்தா. ஸோ இப்படி இங்கே நடந்துட்டுருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ என்னன்னா கையில் ஒரு பொக்கையோடு வந்து ஹீரோயின் பக்கத்தில் போய் நிற்காங்க. ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் எதுக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இது எனக்கான்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோ என்னன்னா நீயும் நானும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சது இதோட 100 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொக்கை எடுத்து ஹீரோயின் கையில் கொடுக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு என்னன்னா இதெல்லாம் இப்போ தேவையாக ரியாக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஹீரோ இதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ஹீரோவோட அம்மாவுக்கு ஆல்ரெடி இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்களா இருந்தேன்னு ஒரு டவுட்டில் ஒரு ஸ்பையை வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அந்த ஸ்பை இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியும், ஆனால் அது யாருன்னு தான் தெரியாது. ஸோ அதனால தான் ரெஸ்டாரண்ட்லேயே இப்படி இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஹீரோயின்ட்டையும் சொல்ல ஹீரோயின் அந்த ஸ்பை யாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோட பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அது நமக்கு இப்போதைக்கு அப்படியே காட்ட மாட்டாங்க. இப்போ ஹீரோயினை டேட்டிங் போகலான்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பக்கமாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 77 வகையான கேக்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்காங்க. எதுக்குன்னா இப்போ அந்த சேரி அந்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்க போகுது. கேக்
கேக்ஸ் வந்து இவங்க தான் செய்ய போகிறாங்க. அதனால் இப்போது அந்த கேக்ஸ் எல்லாம் ஹீரோயினை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த கேக்ஸை மாதிரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி செய்யின்னு சொல்லிட்டான். ஹீரோயினை கொண்டு வந்து இங்கே வைக்காங்க. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்கலை, ஒரு நல்ல கேக் செஞ்சாகணும், அதுக்கு இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேக்காக எடுத்து ஹீரோயினும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோட்ட அந்த கேக்கை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன இந்த அளவுக்கு கேக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த சேரியும் ஹீரோயினோட எக்ஸும் வந்துருந்தாங்க. கரெக்டாக அவங்க வர்றதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஹீரோ நல்லாவே நோட் பண்ணுவாங்க, ஹீரோயின் இங்கே எக்ஸை பார்த்தோன்னே தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இவங்க இந்த பக்கம் இருக்கிறப்போ சரி என்னன்னா, நீங்கள் யாரையோ டேட்டிங் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணை நீங்கள் டேட்டிங் பண்ணுறீங்க, அவள் கண்டிப்பாக அழகாக தானே இருப்பா, அவள் என்னோட வயசில் சின்ன பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்று நான் கேட்க, இதை கவனிக்கிற ஹீரோ என்னன்னா வேணும்னே எக்ஸை வெறுப்பேற்றதுக்காண்டியே இப்போ பேசுகிறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறதான், அந்த பொண்ணு ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டா, அவள் ஃபேட்டாக தான் இருப்பா, அவள் கண்ணும் ஜப்பியாக தான் இருக்கும், அவள் என் கண்ணுக்கு எப்பவும் அழகாக தான் தெரியவா, அவள் வீட்டிலையே 3வது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே எக்ஸுக்கு புரிஞ்சிருது ஹீரோயினை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைம் ஹீரோயினும் என்ட்ரி கொடுக்க, இவ தான் சாம்சன், நான் தான் இவளை தான் டேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க, கரெக்டாக இதை கேட்குற சேரி பொண்ணுக்கு ஆல்ரெடி காண்டாகுது. ஏன்னா அவள் ஒரு சைடாக ஹீரோவை லவ் பண்ண வேற செஞ்சுப்பா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெயினில் தான் அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ போல் ஹீரோயினை பார்த்துட்டு கேட்பாங்க, நான் உன்னோட எக்ஸோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உன் கையெல்லாம் நான் கேக் செய்ய வைக்க போகிறேன், உனக்கு பிடிக்கலன்னா நம்ம கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லை வேண்டாம் நானே இது செய்கிறேன், நான் ரெசிபியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ என்னென்னா உன்னோட எக்ஸ் எந்த மாதிரி கேரக்டர்னு கேட்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும் அது எதுக்கு ஏன்ட்ட கேட்கீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இல்லை ஒரு வேலைக்கு சேரி கூட இருந்து ஏதாட்டு பிரச்சனை ஆகிட்டுன்னா அதான் நான் கேட்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவளை நல்லா தான் பார்த்துக்கிடுவான், அதுக்கு மேலே எனக்கு அவனை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. 3 வருஷமாக டேட்டிங் பண்ணியிருக்க, தெரியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போவும் இருக்கிறவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இப்போ பிடிக்கும் அதுக்கப்புறம் பிடிக்காம இருந்து போயிடும், எல்லாருமே அப்படி தான் சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி விரக்தியில் பேச, பதிலுக்கு ஹீரோ என்னென்னா லவ் பண்ணுற டைம் அவங்க 2 பேருக்குமே ஒரு விதமான ஹார்மோன்ஸ் வரும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற லெவலில் தான் அவங்கள லவ்வும் போயிட்டு இருக்கும், அது ஒரு கட்டத்துக்கு மேலே மேரேஜில் போய் நிற்கும், அப்படி இல்லைன்னா அது பிரேக்கப்பில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட இந்த கருத்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஹீரோவும் ஹீஜனும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம் ஹீஜன் இதெல்லாம் ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்தது, அதை தான் இப்போ இங்கே ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. போதாதுக்கு அதனால் இங்கே லவ் பண்ணுற எல்லா பசங்களையும் நீ குறை சொல்லக்கூடாது, அது அந்த ஹார்மோன்ஸோட வெளிப்பாடு தான் சொல்ல, இதை கவனிக்கிற ஹீரோயினும் இப்போ என்ன என்னோட எக்ஸுக்கு சப்போர்ட்டாக தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கு ஹீரோட பதில் என்னென்னா, அப்படிலாம் இல்லை, உன்னை புரிஞ்சுக்கிட முடியல, இப்போ வரைக்கும் எந்த மேட்டராக இருந்தாலும் சரி நீ அந்த லவ்வை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு, ஹீரோயின் என்ன கொஞ்சம் சீரியஸான டோனில் பேச ஆரம்பிக்காங்க. நான் அப்படி தான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் சரி முடித்தாலும் சரி அதை தான் நான் யோசித்து செய்வேன், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உண்மையாக தான் எல்லாத்துலேயும் நடந்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு பேச, அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவுக்கு என்னென்னா கொஞ்சம் அந்த இடமே சுற்றி ரொம்பவே க்ரௌடாக இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியாக ஹீரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஏதோ ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும் போல் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஹீரோவை. ஆனால் ஹீரோவுக்கு அந்த இடம் சுத்தமாகவே பிடிக்கல. இதை கவனிக்கிற ஹீரோனும் உங்களுக்கு பிடிக்கலான்னா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதில் என்னோட காலில் அடிபட்டுட்டு, ஆனால் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவை இதுக்கு முன்னாடி கவனிச்சோன்னா டாக்ஸியில் தான் போவாங்க, காரை அவங்களுக்கு ட்ரைவ் பண்ண வராது, அது ஏன்னு போக போக பார்ப்போம். ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினும் அமைதியாகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஹீரோவோட பர்சனலை பற்றி கேட்காங்க. உங்களோட அப்பா எப்போ இறந்தாங்கன்னு நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களை ஏன் உங்கள் அம்மா இப்போவுமே மேரேஜ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் கேட்கலாமான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மட்டும் ஹீரோ ஆன்சர் பண்ணுறாங்க. எனக்குன்னு பிடிச்ச பொண்ணை பார்த்து நானும் அந்த பொண்ணு கூடயே என் லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிற போது ஹீரோயினும் அப்போது மேரேஜ் பண்ணிக்கிட வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா ஒரு வேளைக்கு உங்களுக்கு பசங்களை தான் பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கே அளவுக்கு ஹீரோயின் பேச, இதில் ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஹீரோயினை 2 கையும் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறாங்க. ஹீரோயினும் ஒரு வேளைக்கு கிஸ் தான் பண்ணிடுவானுன்னு சொல்லிட்டு கண்ணையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினா இப்போ நான் பார்க்கறதுக்கு ஒரு பையன் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு விலகுறாங்க. நீ என்னமோ நான் உன்னை கிஸ் பண்ணி போயிடுவேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக டீஸும் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் இங்கே தூக்கம் வரல, கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க ஹீரோட்ட இப்படி நடந்துக்கிட்டமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ ஹீரோவும் தூக்கத்தில் எழுந்துச்சு ஃபோனை அட்டன் பண்ணால் ஆப்போசிட் சைட்லேருந்து யாருமே பேசலை. ஆனால் ஹீரோக்கு நல்லாவே புரியுது ஃபோன் அடிச்சிருக்கிறது குட்டி பெண் மீஜோ தான் சொல்லிட்டு. என்ன மீஜோ தூங்கலையா, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காங்க. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ஆன்சர் வர மாட்டேது. ஏன்னா மீஜோ
பேச மாட்றா. ஹீரோவும் பதிலுக்கு நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு மீஜோவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கும் பாடுறாங்க. மீஜோவும் கேட்டு தான் இருக்கா. ஸோ லாஸ்ட்டில் மீஜோவுக்கு ஒரு கிஸ்ஸும் அந்த ஃபோன் காலில் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்றதுலே தெரியுது இது வழக்கமாக எப்பவும் நடக்கிறது தான் போல், இப்படி நைட் டைம் போல். ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயின் வழக்கத்தை விட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்தேன், சரியாக தூங்கலை, நான் எதுக்கு சரியாக தூங்கலை, ஹீரோ நேற்று கிஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் வந்துட்டு போனதுனால தான் நான் சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஹீரோ பண்ணதில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க தான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் கேக் செய்ய சொல்லி ஆர்டர் வந்து அந்த கேக்குக்குள்ளே ரிங் வச்சு செஞ்சு தாங்கன்னு சொல்லி போன முறை ஒரு ஆள் சொல்லியிருந்தானே, அதே மாதிரி தான் இப்போவும் ஹீரோயின் இஷ்டமே இல்லாமல் அதே கேக்கை அதே ஆளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கூட இப்போ இந்த தடவை வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ரிங்கை கொடுக்க அந்த பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாகிறா. ஆனால் இந்த டைம் என்ன ஆகிடுது, அந்த ஆளோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்துருதா. ஸோ 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது, தனக்கு செஞ்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவள் அதே இடத்துல சண்டை போடுறா. அந்த பொண்ணையும் அடிக்கா, அவனோட ஹஸ்பண்டையும் அடிக்கா. ஆனால் அந்த பொண்ணை அடித்து பிடிச்சி தப்பிச்சு ஓடிடுதா. ஆனால் கரெக்டாக இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறப்போ இந்த ஆள் என்னென்னா அந்த அம்மாவை அடிக்க போகிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சி அவனை அடித்து அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் சாக்லேட்டும் ஒயினும் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை ஏமாற்றிட்டாங்க, ஸோ இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்காங்க. இதை கவனிக்கிற அந்த அம்மா என்னென்னா ஏமாற்றிட்டானா, என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட அஃபர் வச்சுருக்கான் உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் பேச ஹீரோயின் என்னென்னா பொறுமையாக சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்கு கிறிஸ்மஸ் அப்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூம்குள்ளே போனால் என்னோட இதயமும் இதே மாதிரி தான் உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்காக இந்த ஒயினும் சாக்லேட்டும் ஃப்ரீயாக தரோம், கூடவே எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓனர் உங்களுக்காக பியானோ ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ஹீரோவை அதில் இழுத்து விட்றா. ஹீரோ நானான்னு சொல்லிட்டு இஷ்டம் இல்லை தான் இருந்தாலுமே எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல பியானோ வாசிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த அம்மா என்னென்னா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ஓவர் த ரெயின்போ அந்த மியூசிக்கை ப்ளே பண்ண சொல்லி கேட்காங்க. ஹீரோவும் என்ன பண்ணான்னு முடிச்சுட்டு இருக்கிறப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே கிளாப்ஸ் வேறு தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் அதே மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பிக்காங்க. கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீஜினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஹீரோவும் ஹீஜினை நோட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஹீஜினும் ஹீரோவும் தனியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீஜின் என்னென்னா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கான். பியானோலாம் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கு, அந்த சாங் என்ன தவிர வேறு எந்த பொண்ணுக்கும் நீ வாசித்து கொடுக்கல தானே, நான் உனக்கு ஃபோன் கால் பண்ணேன் நீ அட்டன் பண்ணல, என்ன பிஸியாக இருந்தியான்னு சொல்லி கேட்க ஹீரோ என்னென்னா கோவத்தில் பேசுகிறாங்க. இப்போ என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீஜின் என்னென்னா இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ நீ எவ்வளோ நாளும் என்னை கோவப்பட்டுக்கோ திட்டிக்கோ நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் கோவத்தில் பேசுகிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஆனால் நீ எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் உன்னோட படிப்புக்காக. ஆமாம் நான் உன் மேலே பைத்தியமாகவும் கோபமாகவும் இருக்க தான் செஞ்சேன், ஆனால் என்னோட காலில் 5 டைம்ஸ் சர்ஜரி நடந்துச்சு, என்னோட உடம்புல இருந்த வலியை விட என்னோட இதயத்தில் இருந்த வலி தான் அதிகம். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன், ரெஸ்டாரண்ட் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன்னை நினச்சி பார்க்கறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற ஹீஜின் என்னன்னா லைட்டாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருதா. இதெல்லாம் உனக்கு மட்டும் தான் வலியை தந்துட்டுருக்கா, எனக்குள்ளேயும் அதே வலி தான் இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் நீ எனக்கு மறக்க முடியாத வலியை தந்திருக்க, 3 வருஷத்தில் ஒரு முறை கூட நீ எனக்கு கால் கூட பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு, எங்கே நான் அதெல்லாம் பண்ணணும், நான் வீக் ஆயிடுவேன், மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்காக திரும்ப வந்துருவேணும்னு நான் பயந்தேன், அதனால தான் நான் அதெல்லாம் செய்யலை, இருந்தாலும் நீ என்னை நம்புவேன்னு நினச்சேன்னு சொல்கிறதுக்கு, எப்படி 3 வருஷத்தில் ஒரு டைம் கூட கால் பண்ணாத பொண்ணை நான் எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு கோவத்தில் ஹீரோ கத்த. இதை கவனிக்கிற ஹீஜினும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை இருக்குன்னு நினச்சேன், நீ என்னை நம்புவேன்னு நினச்சேன், உன்னை நான் வெயிட் பண்ண சொன்னதுனால நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இங்கே ஹீஜினையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அந்த இடத்துல ஓவர் த ரெயின்போ அந்த மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதை கவனிக்கிற இங்கே ஹீஜினும் இது ஞாபகம் இருக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ என்னன்னா இது பொறுமையாக உட்காந்து நீயே கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீஜின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு போகாத, நான் உன்ட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ ஹீஜினோட கையை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. ஹீஜின் அதே இடத்துல ஆள ஆரம்பிக்கா. அப்படியே நைட் டைம் ஆகுது. இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீஜின் வந்துட்டு போனதுனால ஹீரோயினும் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு வெளியே போகிறாங்க. அப்படி பார்த்தோன்னா உள்ளே உட்காந்து தனியாக ஹீரோ மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பக்கத்தில் போயிட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து தள்ளி வைக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோ பக்கத்தில் உட்காந்து மீஜோவை பற்றி தான் பேசுகிறாங்க. மீஜோவுக்கு பேச முடியல, நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், ஆனால் மீஜோவை அது பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மாதத்தில் ஒரு டைம் 2 டைம் கூட்டிகிட்டு வந்தால் அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் இது நல்லா தான் இருக்குது,
இதே செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படியே மீஜோலேருந்து ஹீஜின் பக்கமாக ஹீரோயின் பேச ஆரம்பிக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, ரொம்ப யங்காகவும் இருக்கா, உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சிங்க அப்படின்னு வேற கேட்காங்க. ஆனால் ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை, ஒரு சைலண்டாக தான் இருப்பாங்க. ஹீரோயினும் நான் இதை பற்றிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் முடியல, அப்படியே மறுபடியும் ஹீஜினை பற்றி பேசுகிறாங்க. ஹீஜினோட லாஸ்ட் நேம் என்னது, ஏன்னா என் பேரை கிம் ஹீஜின்னு வச்சுருக்கேன், அவளோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறாங்க, யோ ஹீஜின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணதுனால ஹீரோயின் மேலேயே விழுந்து அதே இடத்துல நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ ஹீரோயின் எழுப்பி பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது. இனி வரப்போகிற எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். ஏன்னா ஹீஜினும் ஹீரோவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஹீரோயினோட நிலைமை என்னங்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.